Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நிறைய பேர் நம்ம சேனலில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் தான், நோன்பு காலங்களில் ஃப்ரீசர் ரெசிபீஸ் அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணின ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சரியான முறையில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க நல்ல விளக்கத்தோடு அதே மாதிரி நிறைய டிப்ஸோடு தான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரோட வீட்லேயுமே நோன்பு காலங்களில் அதிகமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த ரோல்ஸ், பேட்டிஸ், கட்லட் இந்த மூணையும் எப்படி ஃப்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி சரியான முறையில் பொரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் முதலாவதாக நம்ம பேட்டிஸை எப்படி ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு தட்டையான பிளேட்டில் கொஞ்சம் போல் மாவு தூவிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பெட்டிஸையுமே ஒன்றோட ஒன்று படாத மாதிரி வீடியோவில் பார்க்குறது போலவே செட் பண்ணி கொள்ளுங்க. மாவு தூரத்துக்கு பதிலாக ஆயில் பூசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நீங்கள் ஆயில் பூசிட்டீங்க அப்படின்னா பிளேட்டில் இருந்து நம்ம இந்த மாதிரி பெட்டிஸை கலட்டும் போது பெட்டிஸ் உடைஞ்சு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முதல் கட்டமாக இது மாதிரி நம்ம பெட்டிஸை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி பிளேட்டில் அழகாக செட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ரோல்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு தட்டையான பிளேட்டில் இது மாதிரி பிரெட் ஸ்க்ரம்ஸை கொஞ்சம் போல் தூவிக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக தூவணும்னு அவசியம் இல்லை, லேசாக தூவினாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற எல்லா ரோல்ஸையுமே முன்ன சொன்ன மாதிரி ஒன்றோட ஒன்று படாத மாதிரியே நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மெத்தடில் தான் நம்ம கட்லெட்டையுமே ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு தட்டையான பிளேட்டில் கொஞ்சம் போல் இது மாதிரி பிரெட் ஸ்க்ரம் தூவிக்கொள்ளுங்க. நீங்கள் மாவு தூவாமல் கட்டாயமாக இது மாதிரி பிரெட் ஸ்க்ரம் தூவினா மட்டும்தான் நம்ம ஃப்ரீசரில் இருந்து இது மாதிரி கட்லெட்டை ஒன்றா எடுக்கும்போது அது உடையாமல் வரும். பெட்டிஸ் அண்ட் ரோல்ஸை நீங்கள் எந்த மாதிரி ஒன்றோட ஒன்று படாத மாதிரி செட் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இதையுமே வைக்கணும். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்லெட்டை வந்து லேசாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த உருண்டை ஷேப் வந்து ஃப்ரீசர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சரியான மெத்தடில் வராது. ஸோ நீங்கள் வைக்கும் போதே சரியான அந்த உருண்டை பதத்துக்கு வச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதே ஷேப்லேயே நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீசரில் சரியாக 1 மணித்தியாலத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பேக்கிங் மெத்தட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ முதல் கட்டமாக இது மாதிரி 1 ஹவருக்கு இதை அழகாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். வரப்போகிற நோன்பு பெருநாளைக்கு இந்தியாவில் இருந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காக தான் RNR ஃபேஷன் ஆன்லைன் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து டிரெக்டாகவே ட்ரெஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக ப்ரீமியம் குவாலிட்டியில் மட்டுமே சேல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வராங்க. தரமான குர்த்தி வகைகள், இந்தியா பாகிஸ்தான் ஷல்வாஸ், ஷல்வா மெட்டீரியல்ஸ் வகைகள், பிரைடல் லெஹெங்கா, அதே மாதிரி ஹெல்தி கேஷுவல்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் அவங்கக்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. அண்ட் முக்கியமாக நீங்கள் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியோட ஃப்ரீ டெலிவரியுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தரமான ஆடையாக நீங்கள் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கை பார்க்கும்போதே இவங்க எந்த அளவில் ப்ரீமியம் ட்ரெஸ் எல்லாமே சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுக்கப்புறமா நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போவே அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பெருநாள் ட்ரெஸ்ஸை அவங்கக்கிட்ட இருந்து இந்த முறை பெருநாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரியாக 1 மணித்தியாலத்துக்கு அப்புறமா பெட்டிஸை எடுத்து பார்க்கும்போது 30% லேசாக ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். அதை விட அதிகமாக ஃப்ரீஸ் ஆகிட்டுது அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் இருந்து இது மாதிரி ஒன்றொன்றா கலட்டவே முடியாது. கலட்டும் போது பார்த்தீங்கன்னா பெட்டிஸ் நல்லாவே பிஞ்சு வர பார்த்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1 மணித்தியாலம் அப்படி இல்லாட்டி அதை விட குறைவாகவே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேண்டி இது மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வீடியோவில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் எல்லா பெட்டிஸையுமே ஒன்றோட ஒன்று அழகாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுவே நீங்கள் பாக்ஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் நமக்கு அவ்வளவா ஸ்பேஸ் கிடைக்காது இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு பாலித்தீனில் பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி ரமதானில் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். பாலித்தீனில் ஃப்ரீஸ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒன்றோட ஒன்று இது மாதிரி சம அளவில் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.
நோம்பு காலங்களில் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரீஸ் ஐட்டம் சேல் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் இதே மெத்தடில் உங்களோட வீட்டில் நோம்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இதே மெத்தடில் அழகாக பொலித்தீன்லேயே பெக் பண்ணி உங்களுக்கும் சேல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ரோல்ஸையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் பாக்ஸ்லேயும் இது மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீசரில் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அழகாக பொலித்தீன்லேயுமே நீங்கள் செட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 1 ஹவருக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுனால அதோட ஷேப் எந்த விதத்திலையுமே குளறுபடி ஆகாமல் உடைஞ்சு போகாமல் உங்களுக்கு ஈஸியாக பெக் பண்ணுறதுக்கும் ரொம்ப இலகுவாகவே இருக்கும். பேட்டிஸ் அண்ட் ரோல்ஸ் எப்படி பெக் பண்ணினோமோ அதே மெத்தடில் கட்லெட்டையும் பெக் பண்ணிடலாம். இன்னும் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீசரில் எப்படி வேணாலும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பொலித்தீன்லையோ அப்படி இல்லாட்டி கண்டெய்னர் பாக்ஸ்லையோ. ஆனால் ஃப்ரீசரில் இருந்து வர அந்த கேஸ் இது மாதிரி ஐட்டம்ஸில் படாமல் இருக்கும் வரைக்கும் தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல அழகாக இது மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே இதே மெத்தடில் ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளவு நாளைக்கு வேணும்னாலும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 வீக்ஸ் அப்படி இல்லாட்டி 3 வீக்ஸுக்கு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணின ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த நாள் தான் பொரிக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே 100% ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரு டவுட் தான், ஃப்ரீஸ் பண்ணின எல்லாத்தையுமே எப்படி பொரிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. நம்ம பேட்டிஸ் பொரிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு தட்டையான பாத்திரத்துக்கு இது போல் லேசாக மாவு தூவி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம பெக் பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங்கில் இருந்து எல்லா பேட்டிஸையுமே இது மாதிரி ஒன்றொன்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து வச்சு கொண்டாலே தாராளமா போதும். பட் கண்டிப்பா இது மாதிரி பிளேட்டுக்கு மாவு தூவி கொள்ளுங்க. ஃப்ரீசர்ல இருந்து நம்ம பேட்டிஸை எடுத்ததுக்கு அப்புறமா ரூம் டெம்பரேச்சர்ல 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம இமீடியட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே போல ரோல்ஸ் அண்ட் கட்லெட் நீங்க ஃப்ரை பண்றதா இருந்தா முன்ன சொன்ன மாதிரியே பேக்கிங்ல இருந்து இது மாதிரி எடுத்து பிளேட்ல வச்சதுக்கு அப்புறமா சரியா 30 நிமிஷத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கணும். அப்பதான் உள்ளுக்கு இருக்கிற கறிகள் எல்லாமே ஃப்ரை பண்ணும் போது அதோட கூழ் தன்மை எல்லாமே போய் நல்லாவே சுட சுட நமக்கு பொரிக்கும் போது கிடைக்கும். வரப்போகிற நோம்பில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உங்களோட சமையலில் அசத்தணும்னா, நீங்கள் இப்போ தான் சமையலில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 100 வகையான வெரைட்டி ரெசிபீஸ் இருக்குது. அதுலேயே முக்கியமாக இஃப்தாருக்குரிய ரெசிபீஸ் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆன்லைன் கிளாஸை செஞ்சுட்டே வராங்க. சரியான விளக்கத்தோட நல்ல முறையில் உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி தந்தா அது உங்களுக்கு புரியுமோ அந்த வகையில் அழகான முறையில் விளக்கங்களோட உங்களுக்கு படிச்சும் தருவாங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி அவங்களோட 56வது பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே எஃபர்ட் பண்ணக்கூடிய ரீசனபிளான ப்ரைஸில் தான் இந்த கிளாஸுமே செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நமக்கு அனுப்பியும் இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்க கிட்ட இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினா எந்த அளவுக்கு சமையலை நீங்களும் படிக்கலாம்னு. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள். முதலாவதா ஃப்ரீஸ் பண்ணின பேட்டிஸை எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் சூடாகினதும் பொரியிற அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஆயில் 80% சூடாகினா தாராளமாக போதும். நம்ம உடனே பெட்டி செஞ்சு பொரிக்கும் போது 100% ஆயில் சூடாகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் ஃப்ரீஸ் பண்ணின பெட்டிஸுக்கு அந்த அளவு சூடாகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. 80% ஆயில் சூடாகினதுக்கு அப்புறமா முக்கியமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நம்ம பொரிக்கும் போது பெட்டிஸுக்குள்ள இருக்கிற கறிகளும் நல்லாவே சூடாகி நமக்கு சுட சுட பெட்டி சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஆயில் சூடாகினதுக்கு அப்புறமா முக்கியமாக ஃப்ளேமையும் குறைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற இந்த பெட்டிஸை வந்து ஒன்றொண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பெட்டிஸ்ட எல்லா பகுதியிலையுமே ஆயில் படுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. வளமையாக நம்ம உடனே பெட்டிஸ் செஞ்சு பொரிக்கிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்டிஸ் எல்லாமே அழகாக பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடும். இதுவே ஃப்ரீஸ் பண்ணின பெட்டிஸை நம்ம பொரிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக 2-3 நிமிஷம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, குறைச்சி வச்சா மட்டும்தான் உள்ளுக்கு இருக்கிற கறிகளும் நல்லாவே சூடாகி நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணின எல்லா ஐட்டம்ஸும் பொரிக்கிற நேரம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி பெரட்டி நீங்கள் பொரிக்கிற நேரம் எல்லா பகுதியுமே ஈவனா அழகான பொன்னிறமா நமக்கு கிடைக்கும். இந்த பெட்டிஸை பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கிருக்கும் நம்ம உடனே செஞ்சு பொரிச்ச மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்ட பெட்டிஸை நோம்பு காலங்களில் ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததா கட்லெட் எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். கட்லெட்டை நான் முன்ன சொன்ன மாதிரி சரியாக 30 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்கணும். அதாவது நீங்கள் கட்லெட் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேசாக ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட பதம் இருக்கணும். அப்போதான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற கறி பகுதியும் நல்லா சூடாகி நமக்கு கிடைக்கும். கட்லெட் அண்ட் ரோல்ஸ் ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர்ஸ் தான் பொரிக்கும் போது முக்கியமாக ஃப்ளேமை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வளமையாக நம்ம உடனே செஞ்சு பொரிக்கிற கட்லெட் ரோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வைப்போம் இல்லையா, இல்லாட்டி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணின கட்லெட் ரோல்ஸ் பொரிக்கிறதா இருந்தால் ஃப்ளேமை வந்து முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமை வச்சு தான் நீங்கள் பொரிக்க வேண்டி வரும். அப்போதான் கட்லெட் உடையாமல் ரொம்ப அழகாக எல்லாமே உள்ளுக்கு சுட சுட நமக்கு பொரிச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கட்லெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி உடனே நம்ம செஞ்சு பொரிக்கிற மாதிரி தான், எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் ஃப்ரீஸ் பண்ணின கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். கட்லெட் எப்படி 30 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணுமோ அதே மாதிரி தான் ரோல்ஸையுமே 30 நிமிஷம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். அப்போது தான் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணினா ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட பதம் வந்து நமக்கு சரியாக செட் ஆகி வரும். கட்லெட்டை என்ன மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் நீங்கள் ரோல்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டி வரும். முக்கியமாக எல்லா பகுதியிலையுமே எண்ணெய் படுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல ரோல்ஸை பெரட்டி போட்டு பொரிச்சு எடுத்தாலுமே நல்ல கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம வெடிப்பு இல்லாமல் சூப்பரான ரோல்ஸாகவே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிருக்கும் எவ்வளவு அழகா நம்ம உடனே செஞ்சு பொரிச்சு எடுத்த மாதிரி ரோல்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது. ஃப்ரீஸ் பண்ணின பேட்டிஸ், ரோல்ஸ், கட்லெட் இது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக அழகான முறையில் ஃப்ரை பண்ணியும் காட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வரப்போகிற நோம்பில் அதிக நேரமாக கால் வலிக்க கிச்சனில் நிற்கவும் தேவையில்லை. ரொம்ப அதிக நேரத்துக்கு உங்களோட நேரத்தை செலவழிக்கவும் தேவையில்லை. இது போல் உங்களுக்கு விருப்பமான எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான நேரத்தில் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த நோம்பில் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். பயப்படாமல் நோம்பில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அமோகமாக அவங்களோட பிஸ்னஸ் போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், அதே மாதிரி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை.